அனைவருக்கும் வணக்கம். மாகல்ய அமாவாசைக்கு பிறகு மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாகல்ய அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக ஒரு மாதத்தின் சரிபாதியே பட்சம் என்று அழைக்கலாம். அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களில் கிருஷ்ணபட்சம் எனவும், பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய நாட்களில் சுக்லபட்சம் எனவும் அழைப்பது உண்டு. அது மட்டும் இல்லாமல் மாகல்ய பட்சம் என்பது 15 நாட்கள் கொண்ட ஒரு காலம். ஆவணி மாத பௌர்ணமி அடுத்து பிரதமையில் புரட்டாசி அமாவாசை வரை இருக்கக்கூடிய நாட்களை தான் மாகல்ய பட்சம் என்று அழைப்பாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பிரித்து லோகத்தில் இருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி அவர்கள் புறப்பட சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாட்களும் அடுத்த நாட்கள் பூமிக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அடுத்த 15 நாட்கள் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் எள்ளையும் அவர்கள் பெற்று செல்லக்கூடியதாக செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. 15 நாட்கள் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவரும் அது சாத்தியமில்லை. அந்த 15 நாட்கள் தர முடியாதவர்கள் இந்த மாகல்ய அமாவாசை அன்று தர்ப்பணம் தர வேண்டும். இப்படி தருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மாகல்ய அமாவாசை வழிபடுகிறது. அந்த நாள் அக்டோபர் 2 அமாவாசை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது இன்னும் விசேஷமான ஒன்று. முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 12 மணிக்கு இலை போட்டு படையலிடலாம். அப்படி முடியாதவர்கள் பகல் 1:30 மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உணவு உண்ணலாம். மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே முன்னோர்களின் படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டியது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த மாகல்ய அமாவாசைக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொண்டைக்கடலை தானம் செய்வது மிக அற்புதமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்யலாம். அதுவும் சிறப்பான ஒன்று. நீங்கள் கொண்டைக்கடலையை தானம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு அள்ளி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலம். தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்பட்டு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் மனதில் ஏதும் புது புது யோசனைகள் காரணமாக திறமையான நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை விட தொழிலில் அதிக லாபம் அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் சில நேரங்களில் அமைதியின்மை நிலவக்கூடியதாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாக்குவன்மையால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். பூஜை வழிபாடுகள், பெரியோர்களின் ஆசிகள் ஆகியவை உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சுப செலவுகள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய முதலீடுகளால் உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் பெருக்கக்கூடியதாக இருக்குது. புத்தக வெளியீட்டாளர்களுக்கு தங்கள் தொழிலில் ஏற்றமான காலமாக அமைஞ்சிருக்கு. பெரியவர்களின் ஆசி ஆதரவுகள் ஆகியவை எப்போதும் உங்களுக்கு இருக்கும். அறிவு விருத்தி ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவால் மேன்மை அடைவீங்க. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். விபத்தை சந்திக்க நேரிடலாம். கவனமாக இருக்க வேண்டும். கற்பனை வளம் வளரும். சிலர் மனம் உங்களுக்கு நண்பர்களின் சகவாசத்தால் தீய வழிமுறைகளை நாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய மனம் செல்வதால் உங்களுக்கு உற்சாகம் பெருகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தோடு கோவில், குளம், புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. பணிபுரியும் இடத்துல உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் அடைவீங்க.
மனதுக்கு பிரியமான மங்கையுடன் நட்புறவு ஏற்பட ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியும் அனுபவங்களையும் அடையக்கூடியதாக இருக்குது. இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ளும் நேரம் இருக்காது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அரசு வகை வழியில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண உதவிகள் வந்து சேரும். மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உங்களுடைய நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சந்திரன், செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு உறவினர்கள் மூலம் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மற்றவர்கள் மீதான நம்பிக்கை மேலோங்கும். அனைவருக்கும் உதவி செய்வாங்க. உறவினர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதற்கு தேவையான பண வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலர் குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வாங்க. உற்சாகமான ஒரு காலகட்டம். இல்லத்தில் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. சக மாணவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். குதூகூலம் குடிக்கொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருக்கும். அதனுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிர்வாகத்தினால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளில் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும் உறவினர்களின் வருகை உற்சாகம் தரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ரங்கநாதர். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.